அனைவரையும் வணங்குகிறேன். நல்லந்தோனார் இயற்றிய கலித்தொகையிலிருந்து மிக அற்புதமான பாடலோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். அதாவது, ஒரு காரியத்தை வெற்றியோடு முடிப்பவர் யார் எனில் வருந்துபவருக்கு உதவி செய்பவர். இந்த வருந்துபவருக்கு, கஷ்டத்தில் இருப்பவருக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் ஒரு காரியத்தை வெற்றியோடு முடிப்பர். அதனால தான் பெரிய கம்பெனியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் பாருங்கள், அவங்க ஏதாவது டொனேஷன் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஹெல்த்துக்கோ இல்லை மருத்துவ செலவு, கல்வி செலவு, இதுக்கு வந்து டொனேஷன் கொடுப்பாங்க. அவங்களால தான் காரியம் வெற்றி அடைய முடியும். இதுலேருந்து தெரியுது. போற்றப்படுபவர் யார் எனில் நம்மை சார்ந்தவரை பிரியாதவர். நம்மகிட்ட யார் சேருதாங்களோ அவங்கள வந்து நம்ம பிரியக்கூடாது. கல்யாணம் ஆகியிருக்கும், 2 மாதத்துல டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருவாங்க. ஃபாரினுக்கு வேலைக்கு போகிறேன், வேறு வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகிறேன்னு தாய் தந்தையரை அப்படியே விட்டுட்டு கவனிக்காமல் சென்று விடுவார்கள். சகோதரர் சகோதரிகளை அவர் குடும்பம் வேறு, நம் குடும்பம் வேறு என்று ஆகிவிட்டு அவ்வாறே இருந்து விடுவார். எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஆண்டுக்கு ஒரு முறையாவது சென்று பார்க்கலாம். நம்மளுடைய சகோதரர் சகோதரிகள் வீட்டு குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை சென்று சந்திக்கலாம். அவர்களுக்கு வேண்டிய சிறு சிறு உதவிகளை நாம் செய்யலாம். அந்த தொடர்பே இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுதான் போற்றப்படுபவர், அவர் தான் போற்றப்படுவார். அவரால் தான் காரியம் வெற்றியாகி போற்றப்படுவார். அதே போல் பண்பு உடையவர் யாரெனில் ஒழுக்க வழியில் நடப்பவர். இந்த ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த பண்பு எனப்படுவது இருக்கும். ஒழுக்கமாக இருக்கிறவங்கள்ட்ட போய் பேசுங்க, நல்ல கனிவாக பேசுவாங்க. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்புடையவர் யாரெனில் சுற்றத்தாரோடு கூடி வாழும். சுற்றத்தாரோடு கூடி வாழக்கூடியவர் யாருன்னா அவர் தான் அன்புடையவர். இதைத்தான் வள்ளுவரும் சுற்றத்தான் சுற்றப்பட வழுகல் செல்வந்தான் பெற்றதனால் பெற்ற பயன். ஒரு செல்வந்தன் இருக்கிறார்னா அந்த செல்வந்தன் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு அன்போடு பழக வேண்டும். அண்டை வீட்டாரோடு நாம் பழக வேண்டும் என்று கூறுகிறார். அவர்தான் அன்புடையவர். அறிவுடையவர் யார் எனில் தீயவர் சொல்லை பொறுப்பவர். நமக்கு எதிரானவர்கள் ஏதாவது சொல்லுகிறார்னா நம்ம பொறுத்து கொள்ள வேண்டும். அதை தான் சொல்லப்படுகிறது. அவர்தான் அறிவுடையவர். கூர் மதியோடு இருப்பவர் யாரெனில் கொடுத்த வாக்கின்படி நடப்பவர். மறவாமல் நடப்பவர். அதாவது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் சொன்ன மாதிரி நடக்க மாட்டாங்க, மறந்து அப்படியே போயிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர்கள்ட்ட என்ன இருக்காது அப்படின்னா கூர்மதி அப்படிங்கிறதே இருக்காது. அதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. நிறைவான வாழ்க்கை எது எனில் நம் தொழில் ரகசியங்களில் பிறர் அறியாமல் பாதுகாப்பவர். அதாவது நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது மறை பிறர் அறியாமை. நம்மளுடைய தொழில், நம்மளை பற்றின ரகசியங்கள், நம்ம தொழில் ரகசியங்களை பிறர் அறியாமல் நம்ம பாதுகாக்க வேண்டும். அவர்தான் நிறைவான வாழ்க்கை பெறுவர். நீதிமுறை எனப்படுவது எது எனில் பிற உயிர்களின் மேல் இரக்கம் காட்டுதல். அதுதான் நீதிமுறை. அதுதான் பிற உயிர்கள் மேலே நம்ம வந்து இரக்கம் செலுத்த வேண்டும். ஒவ்வொல்னா தன்வசப்படுத்துதல். இப்போ ஒரு நாய்களுக்கு 2 பிஸ்கட் போட்டாலும் போதும், அது நம்ம பின்னாடியே நம்மளை வசப்படுத்தும். அதுதான் தன்வசப்படுத்தும். பிற உயிர்கள் மேலே இரக்கம், இந்த இரக்கம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை தான் கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லுதாங்க. பொறுமை எனப்படுவது எது எனில் நம்மை இகழ்பவரை பொறுத்து கொள்ளுதல். அதாவது நம்மளை ஏசுகிறாங்க, திட்டுறாங்க அப்படின்னு வைங்க, நம்ம வந்து அதை பொறுமையால் தான் வெல்லணும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தகுதியான் வென்று விடல். தகுதினா பொறுத்து கொண்டு நம்ம ஒதுங்கி இருந்தோம்னா நமக்கு அதான் பொறுமை அப்படின்னு நமக்கு நல்லந்தோனார் மகிழ்ச்சியாக வாழ வழிகாட்டுகிறார். மிக்க நன்றி.